மகா கைலாச பர்வதத்தின் உச்சியில் பரமசிவனும் பார்வதி தேவியும் சஞ்சலமற்ற தெய்வீக ஆனந்தத்தில் அமர்ந்திருந்தார்கள். அந்த மங்களகரமான தலத்தில் தெய்வ சமூகங்கள் அனைத்தும் அவர்களை வணங்கி துதித்தன. அப்போது தோன்றிய அந்த காட்சி காலமே அங்கே நிலைத்து நின்றது போல பரவசமாய் விளங்கியது. ஒரு நாள் பார்வதி தன் கரங்களில் புனித மஞ்சளை எடுத்து அதனை சிருஷ்டிக்கு உகந்த சக்தியாக உருமாற்ற நினைந்து அன்போடு அதனை அரவணைத்தாள். மனமும் கரங்களும் ஒருமித்து அவள் செதுக்கிய உருவம் மெதுவாக ஒரு குழந்தையின் வடிவத்தை எடுத்தது. அவள் கண்களில் மினுங்கியது தாயின் பாசம், நெஞ்சில் உதித்தது தெய்வீக சக்தி. அந்த உருவம் உயிரோடு விழித்தெழும் தருணம் நெருங்கியது. அந்த பிள்ளை திடீரென கண் திறந்தான். சூரிய கதிர் போல அவன் முகத்தில் ஒளி பாய்ந்தது. பார்வதியின் கரங்களில் பிறந்த அந்த தெய்வ குழந்தையே உலகம் போற்றப் போகும் விநாயகப் பெருமான். மகிழ்ச்சியில் பொங்கிய பார்வதி அந்த குழந்தையை தன் மார்பில் அணைத்தாள். தாயின் அரவணைப்பில் சாய்ந்த பிள்ளையின் சிரிப்பு பிரபஞ்சம் முழுவதையும் ஒளிரச் செய்தது. தாய்மகன் பாசம் பொங்கிய அந்த நொடியில் கைலாசமே ஆனந்த கூத்தாடியது. அந்த மகிழ்ச்சிக்குப் பின் பார்வதி தேவியிடம் ஒரு எண்ணம் தோன்றியது. அவள் பிள்ளையை நோக்கி அன்போடு கூறினாள், நான் இங்கு நீராடப் போகிறேன். யாரும் உள்ளே வரக்கூடாது. யாரேனும் வந்தால் தடுக்க வேண்டும். இது உன் தாயின் கட்டளை. அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. உறுதியுடன் வாயிலில் நிற்கும் காவலனாக தன்னை தயார் செய்தான். அந்த நேரத்தில் கைலாசத்தின் அடியில் இருந்து சிவபெருமான் வீடு திரும்பினார். அவரது தோற்றமே பேரொளி, பேரழகு. ஆனால் விதி எழுதப் போகும் நிகழ்ச்சி இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. சிவபெருமான் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அந்த குழந்தை தடுக்கிறான். இது என் தாயின் ஆணை என்ற துணிவோடு போராடினான். என் அனுமதியின்றி இந்த வாசலில் யாரும் தடை செய்ததில்லை. நான் யார் என்பதை அறியாமல் நீ என்னை தடுத்தாயா? ஒரு பக்கம் பரமசிவன், மறுபக்கம் பார்வதியின் பிள்ளை. பிரபஞ்சமே நடுங்க வைத்த அந்த மோதல் தொடங்கியது. சிவபெருமான் கோபத்தில் திரிசூலத்தை உயர்த்தினார். அந்த ஒரு கணத்தில் பிள்ளையின் தலையை வெட்டி வீசினார். வானமே உதிர்ந்தது போல் தோன்றியது. பார்வதியின் பிள்ளை உயிரிழந்தான். பார்வதி தேவி தன் இதயத்தில் எரியும் கோபத்துடன் பரமசிவனை நேராக நின்று நோக்கினாள். வானம் இருண்டு இடியும் மின்னலும் பரவிய போது அந்த சந்திப்பு தெய்வீக புயலாக இருந்தது. பார்வதி தேவி தம் கரங்களை உயர்த்த தங்கத்தீ கதிர்கள் சுழன்றன. தெய்வங்கள் அனைத்தும் மௌனமாய் பார்த்தன. கைலாசம் அதிர்ந்தது. பார்வதி தேவியின் சாபத்தின் சக்தியால் சிவபெருமான் தன் திரிசூலத்தை தாழ்த்தி பார்வதியின் வேதனையை உணர்ந்தார். அவரது கண்களில் கனிவு கலந்த சோகம் பிரதிபலித்தது. அந்த தெய்வீக வெளிச்சமும் மெதுவாக மங்கியது. பார்வதி தேவியின் துயரத்தை கண்டு பரமசிவனின் மனம் உருகியது. அவர் தன் துணைவர்களிடம் உத்தரவு அளித்தார். வடக்கே முகமிட்டு கிடக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். அந்த உத்தரவை ஏற்று தேவகணங்கள் அனைவரும் பயணமானார்கள். வடக்கு பாதையில் தெய்வீக ஒளியில் மிதந்து கொண்டிருந்த ஒரு யானையை கண்டனர். அது விதியின் அடையாளமாக பிரகாசித்தது. சிவபெருமானின் ஆணையை ஏற்று தேவர்கள் தங்கள் பயணத்தில் சென்றனர். வழியில் எதிர்கொண்ட உயிர்களின் மத்தியில் முதலில் கண்ணில் பட்டது ஒரு யானை. அதனது தலையை தெய்வீக வஸ்திரத்தில் சுமந்து ஒளிமிகு ஆனந்தத்துடன் சிவபெருமானிடம் கொண்டு வந்தனர். அவர்களின் பணிவிலும் பக்தியிலும் பிரபஞ்சம் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்தது. பார்வதி தேவியின் வேதனையை உணர்ந்த சிவபெருமான் தேவர்கள் கொண்டு வந்த யானை தலையை சிறுவனின் உடலில் இணைத்தார். தன் பரம தெய்வீக சக்தியால் உயிரை ஊட்டி புதிய உருவை அருளினார். அந்த நிமிடத்தில் பிரபஞ்சமே குலுங்கி ஒரு புதிய தெய்வம் பிறந்ததை உணர்ந்தது. விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்கள் தெய்வீக ஒளியுடன் தோன்றி பார்வதி தேவியின் மடியில் இருந்த சிறு விநாயகரை ஆசீர்வதித்தனர். அந்தரத்தில் மந்திரங்கள் ஒலித்து சாந்தி பரவியது. அந்நாளில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் தங்கள் மகனை விநாயகர் என பெயரிட்டனர். அப்பெயர் உலகமெங்கும் புகழ்பெற்று யாவரும் துதிக்கத்தக்க தெய்வமாக அவர் அறியப்பட்டார். இன்று முதல் எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு வழிபாடும் துவங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும் என்று சிவபெருமான் வரம் வழங்கினார். அந்த வரத்தை தொடர்ந்து தேவர்கள் மகிழ்ச்சியில் மலர்களை பொழிந்தனர். விண்ணகமும் பூலோகமும் தெய்வீக இசையால் முழங்கின. இவ்வாறு தெய்வீக ஆசனத்தில் அமர்ந்த விநாயகர் கருணையும் ஞானமும் பொழியும் முகத்துடன் சகல உலகங்களுக்கும் அருள் புரிந்தார். அந்த நாளிலிருந்து விநாயகர் எல்லா தடைகளையும் நீக்கும் தெய்வமாக போற்றப்படுகிறார். அவர் அருள் இல்லாமல் எந்த ஒரு தெய்வீக காரியமும் தொடங்காது. அன்பு வேண்டுகோள்: கடவுள்கள் பற்றிய இத்தகைய வீடியோக்கள் மேலும் மேலும் உருவாக தெய்வீக ஓடை சேனலை ஊக்குவிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் 2 அல்லது 3 நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும்
அல்லது 2 வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளாசியுடன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிறைந்திட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இன்கணம் தெய்வீக ஓடை தமிழ்.